ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா OT7க்கு ஒரு ஒன் ஷாட்ரா. இது வந்து எதுக்குன்னா இயர் எண்டு என்னக்கா வருஷ கடைசியில் ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்கடா, அதுக்காக தான் இந்த ஒன் ஷாட். சரியா, அவங்க வந்து கேட்டது என்னென்னா சப்பி கேர்ள் OT7 வச்சு ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மற்றவங்களும் எல்லாருக்காகவும் சரியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ் பண்ணிடுவோமா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ப்ரீத்தி. நெக்ஸ்ட் இயர் 2025 ஃபுல்லாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும். சரியா, வாங்க ஸ்டோரிக்கில் போயிடுவோமா. ஓப்பனிங் சீனில் நம்ம பாய்ஸ் தாண்டா அப்படியே பரப்பரப்பாக ஓடிட்டுருக்காங்க. சியோவில் தான் இருக்காங்க. அப்படியே அவங்க ஆஃபீஸ் ஒர்க் தாண்டா பார்த்துட்ருக்காங்க. இப்போது அவங்க 7 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு சுத்தபத்தெல்லாம் நிறையா இருக்குது. பட் அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக 7 பேரும் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா முடிஞ்சிடா, என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சு உன்னோடது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு சவுண்டு, உங்களுக்கு முடிஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உள்ளே வராரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தான் உட்காந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் தான். டேய் ஜிமினா, ஏன்டா இப்போ தானே என் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் ப்ராஜெக்ட் ஒர்க் முடியவே மாட்டேங்குதுடா, பயங்கர மிஸ்டேக்காக வந்துட்டுருக்கு. நான் இத்தனை தடவை அந்த பிஏ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் உள்ளே வந்துட்டு இருக்காரு. அந்த பர்சனா சரி வா வா பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கூப்பிட்டு வச்சு ஜிமினுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காராம். இந்த மிஸ்டேக் இப்படி கரெக்ட் பண்ணேன், இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி போடு, இதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போடு, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குட்டி குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து ஒருத்தர் தள்ளுறா இருப்பாருங்க. அந்த கதவை உடஞ்சி விழுந்துருது. அப்போது இந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தார்லடா ஃப்ரீயாக, அந்த பர்சன் அப்படியே எட்டி பார்த்துட்டு, ஏய் ஹாரம் உடச்சியா, ஐயோ டே ஏன்டா இப்படி எத்தனை தடவை தானே நான் டோரை உடைப்பேன், நான் இனிமேல் டோரே போடலடா என் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமாக சிரிச்சு சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ எனக்கு ஹயாங்க போயிட்டேன் இல்லைன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் ரொம்ப கடுப்பாகிறாரு. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, டயாங் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆரமாக பார்த்து ஆரமாக சரிடா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் என்னடா முடிஞ்சா, நீ டெண்டர் கொடுத்துருந்தியா, செலக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு தான் வந்தேன், முடியல என்னால், வா ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த ப்ராஜெக்டுக்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியில் வராங்க பாருங்கள். அங்கே வந்து ஒரு 4 பேர் செம்ம ஹேண்ட்ஸமாக அந்த ஆஃபீஸில் வந்து அப்படி அவங்க ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஓகேவா ஸ்டாஃபில் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே வந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க 3 பேர் பார்த்துட்டு, டே என்னடா எல்லாருக்கும் என்ன ஒர்க்லாம் முடிஞ்சா அப்படி மாதிரி கேட்குறாங்க. முடிஞ்சு எங்கேயாவது அவுட்டிங் போகலாமாடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. ஆரமா நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கும் முடிஞ்சு, டெண்டருக்கும் கோட்டிங்லாம் முடிஞ்சிச்சோம், இதை வந்து போஸ்ட் பண்ணிடலாம், எங்கே அந்த பிஏ அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. அங்கே வந்து ஒரு மனுஷன் கொடுக்குறோன்னு ஓடி வராரு, கண்ணாடிலாம் போட்டுட்டு. அவர் சார் வந்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி வராரு. இதை கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துரு, அப்ளிகேஷன் கொடுக்குறத கொடுத்துரு, நாங்கள் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பிஏ கூப்பிட்றாரு. முடியலையா, பயங்கர ஹெட் வெயிட்டாக இருக்குது, நாங்களும் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ண அப்படி பிடிச்சி மேலே கொண்டு வரணும் இந்த 4 வருஷமாக ஓடிட்டோம், பட் இதுக்கு மேலே எங்களால் சுத்தமாக முடியாதுப்பா, ப்ளீஸ் ஒரு 4 டேஸ் நாங்கள் எங்கேயாவது கேம்பெயின் போயிட்டு வரோம், தயவு செஞ்சு எங்களை தேடாதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பிஏவா ஓகே சார், ஆனால் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிலாம் கூப்பிட்றதுனா எப்படி சார் கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. அதுக்கு ஃபோன் நம்பர் இருந்தோ அந்த டேபிளில் எழுதி வச்சுருக்கோம், போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் பக்கம் போகிறாரு. அடப்பாவீங்களா, இன்றைக்கி ஒரு டோர் உடைஞ்சிருச்சா, ஐயோ நானும் பார்த்துட்டே இருக்கேன், பிஏவான நாள்லேருந்து இந்த டோரை ஓடிக்கிறதே அவருக்கு வேலையாக வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அதையும் செட் பண்ணிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சார் டோரே வேணாமே சார், ஏன் சார் எனக்கு வேலை கொடுக்குறீங்கன்னே டோர் மாட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிஏ வந்து கேட்குறாரு. பண்ணியா, அதுவாவது உருப்படியாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஜேகே. இந்த பக்கம் அந்த பிஏவா, ஐயோ அப்பா முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையில் கை வச்சுட்டாங்க. ஒரு சேர் இருக்கும், அதை எடுத்து போட்டு உட்காந்துடுறாரு. ஏன்னா அங்கே வந்து ஒர்க் ப்ரெஷர் செம்மையாக இருக்குது. அங்கே வந்து நிறையா ப்ராஜெக்ட் வந்து எடுத்துப்பாங்க பாய்ஸு. அதனால் அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் அந்த பிஏ தான் வந்து நல்லா ஒர்க்லாம் கொடுத்து அவங்களுக்கு கரெக்டாக செய்ய வச்சு எடுத்துகிட்டு வரணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நம்ம பாய்ஸ் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து உங்களை பார்த்துருவோமா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்ட்டு
ஓகேவா? கொஞ்சம் கெடுபிடினே வச்சுக்கலாம். எப்படின்னா, உங்களை வந்து சிரிக்கக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிற ஃபேமிலி உங்களோட ஃபேமிலி. உங்களுக்கு வந்து அம்மா இல்லை, சித்தி தான் இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களாம் அப்படியே உங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குர்த்தி தான் போடுவீங்க. ஃபேன்சி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போடுறது பழக்கமே கிடையாது. ஏன்னா போட விட மாட்டாங்க. அதுதான் மெயினான விஷயம். நீங்கள் குர்த்தி தான் போடணும். வேணால் ஷால் போடுறதுனா போடலாம். அது வேணால் ஆப்ஷன். அது வேணால் உங்களோட செலெக்ஷன் தான். நீங்கள் வந்து அப்படியே வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சித்தி தான் வந்துட்டு, என்ன 7 கழுத வயசாச்சு, 8 வயசு ஆனாலே இப்போல்லாம் பொண்ணுங்க வெளியில் போய் சுயமாக சம்பாரித்து அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறாங்க. நீ என்னடானா வீட்டில் தின்னுட்டு எருமை மாடு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து உங்களை கண்டபடி பேசுகிறாங்க. நீங்களா, சித்தி ஏன் சித்தி, நானும் படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஜாபுக்கு தானே சித்தி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எங்கேயுமே எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது சித்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் சித்தியா, எருமை மாடு மாதிரி தின்னுட்டு பெருத்து போய் கிடந்தா இப்படி தான் இருக்கும். சரியா? முதல்ல கொஞ்சமாவது உடம்பு கம்மி பண்ணி கொஞ்சம் அழகாவது இருந்தால் தானடி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா, இங்கே பாருங்கள், என்னோடய படிப்புக்கு என்னோடய தகுதிக்கு என்ன வேலை கிடைக்கணுமோ கிடைக்கட்டும், என்னோடய அழகை பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்கன்னா அப்பேற்பட்ட வேலையே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ மேடம் பெரிய ரதி, உங்களுக்கு அப்படியே வந்து நல்லா வருது வாயில், கம்முன்னு போயிரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தி வந்து சொல்கிறாங்க. நீங்களா, ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் சித்தியா, எல்லாம் என் தலையெழுத்து, எனக்கும் ஒன்றும் போகிறக்கல, உங்கள் அம்மா பெற்று போட்டு போயிட்டா, உன்னை வளர்த்துடலாம், சரி ஓகே நல்ல அழகாக பொண்ணாக வளர்ந்தேன்னா ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்து நானும் செட்டில் ஆகிடலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக உள்ள அவங்க அப்பா என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான், ஏங்க என்னங்க இன்றைக்காவது வேலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு குட்டியார் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாராம். அதுக்கு வந்து வெளியில் போயிட்டு டொனேட் பண்ணுறீங்களா, அதாவது ஸ்பான்சர் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு வருவாங்க. ஸோ அப்படி கேட்க போயிருப்பார் இன்றைக்கி. அதுதான் அவங்க சித்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் அப்பா இருந்துட்டு, இல்லைம்மா இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே பாவமாக நின்றுட்டுருக்கீங்க ஓரமாக. அவங்க சித்தி உங்களை பார்த்து கரிச்சு கொட்டுறாங்க. நான் தான் காலையிலேயே சொன்னேன்ல அவன் மூஞ்சியில் முடிச்சுட்டு போகாதீங்கன்னு சொன்ன பேச்சு கேட்காம போயிட்டு இப்போ பாருங்கள் வந்ததும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தி வந்து உங்களை தான் திட்டுறாங்க. அதுக்கும் நீங்களா, என்ன அவங்க இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவா, ஆமாம் நீ சொன்னதை கேட்டிருக்கணும், அதாவது உங்களுக்கு உங்கள் அப்பா மட்டும்தான் அந்த வீட்டில் ஒரு ஆறுதல், அதுக்காக தான் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டே கேர்ள் நீங்கள், சரிங்களா? வெளியில் போயிட்டு ஒரு சின்னதாக ஸ்டால் போட்டால் கூட உங்களால் சம்பாதிக்க முடியும். செம்மையாக குக் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, ஓகேவாடா, டிகிரி ஹோல்டர், நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ வெளியில் போனீங்க அப்படின்னா நல்லா வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் சித்திக்காக, அதாவது தூரமாக வந்திருக்கும், ஓகேவா, சியோல்லே வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். பட் நீங்கள் வந்து போகாமல் நான் இங்கே தான் வேலை செய்வேன், அம்மா அப்பா கூட தான் இருக்கணும், சித்தி கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. நீங்கள் இருக்கிறது எங்கேன்னா தமிழ்நாட்டில். ஓகே, தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா தான் அப்படி சொல்லவும் உங்களுக்கு வந்து மனசு உடஞ்சிருது. என்னடா அப்பாவே இப்போ இப்படி சொல்கிறாரு, அவருக்காக தானே நம்ம இருந்தோம், சித்தி என்ன திட்டினாலும் அப்பா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாருன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், என்ன அப்பாவே இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அவரா மூஞ்சியில் முடிச்சுட்டு போனனால தான் எனக்கு எந்த ஸ்பான்சருமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே டோரை டம்முன்னு சாத்துறாரு. இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அப்பா அவர் தான் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அவரே வந்து உங்களை ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்களா அப்படியே அழுதுகிட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ரூம், அதாவது சமையல் ரூம் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குடா, அந்த ரூம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் சமையல் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸும் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே தான் படுத்துக்கணும், பாய் போட்டு அங்கே தான் படுத்துக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த ரூமில் போயிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அவங்க சித்தி தான் வந்துட்டு, அழு நல்லா ஒப்பாரி வை, அப்போ தான் இந்த குடும்பம் நாசமாக போகும்ல, இங்கே இருந்துட்டு ஏன் தான் எங்கள் உயிரை வாங்குறையோ, போய் தொலையன் அப்படிங்கிற மாதிரி. நீங்களா, சித்தி ஏன் சித்தி இப்படி பேசுகிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி பாவமாகவே இல்லை, உனக்கு வடித்து கொட்டி என் கை தான் வெந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ அவங்க சமைச்சு கொட்டுற மாதிரி. நீங்களா அப்படியே பாவமாக தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒழுங்கு மரியாதையாக ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு எங்களுக்கு மாதமான ஒரு
அமௌண்ட் அனுப்புகிற வழியை பாரு சரியா, அதை வச்சு நாங்கள் பழிச்சிக்கிறோம். சும்மா இப்படியெல்லாம் ஒப்பாரி வச்சு இருந்தேன்னு வச்சுக்குவேன் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தி வந்து உங்களை ரொம்ப மிரட்டி விட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் அழுதுட்டு போயிட்டு உங்களோட ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்டா, உங்களோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த பெட்டி அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ஒரு சிஓலேருந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து வந்திருக்கும், இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். நீங்களாம் அதை அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம போகலாமா, அப்பாவே வந்து பேசுகிறாரு, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே தண்டமாக உட்காந்துட்டு சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து இவங்க கூடலாம் இருந்து நம்மளாம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அதவே பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்கள் சித்தி வந்துட்டு காஃபி போட சொல்லலாம், அவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சிருந்தார்லடா அப்படிங்கிறனால உங்கள் சித்தி வந்து காஃபி போட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிச்சன் ரூமுக்கு தான் உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. நீங்களா அந்த ஃபார்மை பார்த்துட்டு எப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, எப்படி அப்பாவை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் சித்தி வந்துட்டு உங்கள் கையில் இருந்து அந்த ஃபார்மை அப்படியே வெடுக்குன்னு பிடுங்கிட்டு, அடி பாவி உனக்கு வந்துருச்சா ஆர்டரு, அப்போ நீ இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா சித்தி அது வந்து சியோவில் தான் கிடச்சிருக்கு சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சியோவில் கிடச்சா என்ன, கிளம்பு முதல்ல. சித்தி அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. 15 நாள் இருந்தால் என்ன என்ன இப்போது அங்கே போயிட்டு கம்மியான விலையில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ரூமை பார்த்து அங்கே உனக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் 15 நாள் கழித்து வேலைக்கு யார் வேண்டாங்கிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தி வந்து உங்களை அப்படியே கழுவி ஊற்றுறாங்க. கரெக்டாக உங்கள் அப்பாவும் சத்தம் கேட்டு வந்துடுறாருடா. வந்து பார்க்குறாரு உங்கள் கையில் அந்த அப்ளிகேஷன், உங்கள் சித்தி கையில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை வந்து இப்போ வாங்கி பார்த்துட்டு, உனக்கு வேலை கிடச்சிருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேனே, அங்கே போயிட்டு ஒரு ஃபினான்ஷியலாக அப்பா உதவி பண்ணலாம்லாம் உனக்கு இல்லை, வேலை கிடச்சதை மறைச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்களாம் அப்பா அது சியோ இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பல்லார்னு ஒரு அப்பு வைக்கிறாரு, உங்களுக்கு கண்ணை அப்படியே பழுத்துருது. நீங்கள் அப்படியே புஸ்ன்னு இருப்பீங்கடா, கண்ணெல்லாம் அப்படியே புஸ்ன்னு இருக்கும், குண்டுன்னு அப்படியே சிக்கச்சவேர்னு அப்படி இருப்பீங்க. அவங்க அப்பா அடிச்சோன்னு அப்படியே 5 விரல் அப்படியே பதிஞ்சிருது ஒரு சைடு கன்னத்தில், அதாவது லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு கன்னத்தில் அப்படியே பதிஞ்சிருது. நீங்களாம் அழுதுகிட்டே எங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பார், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் காசு தரேன், ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போய் 1 மாதம் கழித்து சம்பளத்தை எனக்கு அனுப்புகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அப்படியே திட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. ஏன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் சித்தி என்ன கொடுமை பண்ணாலும் உங்கள் அப்பாவுக்கு தான் நீங்கள் தாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து உங்கள் அப்பா அந்த சம்பளத்தை அந்த வேலையை பார்த்துட்டு அங்கே போய் தான் நீ வேலை செய்யணும், எந்த நாடாக இருந்தா என்ன, வெளிநாடாக இருந்தா என்ன, உள்ளூராக இருந்தா என்ன, சாரிடா ரொம்ப குளருது வாய், சாரி, உள்ளூராக இருந்தா என்ன, வெளிநாடாக இருந்தா என்ன, நீ அங்கே போய் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு மனசே இல்லை. நீங்களா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் அப்பா போயிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே, அதாவது ஈவினிங் டைம் தான் வந்திருப்பார். அந்த ஈவினிங் டைம்லேயே போயிட்டு அவசரமாக ஒரு நார்மல் ஃப்ளைட்டில் போவாங்களாடா அந்த மாதிரி வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்காது. ஸோ அதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாருங்கப்பா, டிக்கெட் எடுத்தாச்சு, இன்றைக்கி நைட்டே உனக்கு ஃப்ளைட்டு, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்புற வழிப்பார், 11 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்றாரு. நீங்களா 11 மணிக்கா, ஏன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், இப்போவே கிளம்பி ஆகணும், மணி இப்போவே 7 ஆச்சு, எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை கிளம்பு அப்படிங்கிறாரு. நீங்களா பாப்பா ஏன்ப்பா நைட்டே போட்டிங்க, ஒரு 2 நாள் கழித்து போட்டிருக்கலாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கூட இறக்கமே காட்டல, ஒழுங்கு மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் சித்திக்கும் அப்படியே குக்கெலாம் பண்ணுறீங்களா, பண்ணலாம் வச்சுட்டு அப்படியே அழுதுட்டுருக்கீங்க. உங்கள் சித்தி வந்துட்டு இன்னும் கிளம்பலையாடி நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சித்தி நான் பேக்கெலாம் பண்ணிவிட்டு சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உன்னோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எடுத்துட்டு சித்தி. சரி ஓகே, இங்கே வர இந்த பேங்க்குக்கு தான் நீ உன்னோட அமௌண்ட் வந்து சேரணும் சரியா, உன்னோட ஒர்க் அமௌண்ட் இந்த பேங்க்குக்கு தான் வந்து சேரணும். அங்கே போயிட்டு எங்கேயாவது டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்குவேன், தொலைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதுவும் பணமே கொடுக்கல ஓகேவா, அவங்கக்கிட்ட வந்து அங்கே போயிட்டு செலவுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பணமே எதுவும் கொடுக்கல, டிக்கெட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்களாக தான் அங்கே போயிட்டு வேலை பார்த்துட்டே அங்கேயே ரூம் எடுக்கணும், உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும், எல்லா வேலையும் நீங்கள் அப்புறமா தான் பண்ணிக்கணும் சரியா. நீங்கள் வந்து
வந்து அப்படியே திரு முழிச்சிட்ருக்கீங்க, என்ன பண்ண போகிறனோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து சடனாக ஒரு ஞாபகம் வருது. உங்கள் கூட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தி சியோவில் தான் இப்போ வேலையில் இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து அவளோட ஞாபகம் வருது. நீங்கள் போயிட்டு உங்களோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தேடி பார்க்குறீங்க. அவளோட ஃபோன் நம்பர் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாடா. நீங்கள் வந்து அதை ஒரு நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பீங்க. அதுலேருந்து அந்த பேப்பரை மட்டும் அப்படியே கிழிச்சிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை வந்து உங்கள் பேக்கில் வச்சுக்கிறீங்க. அப்படியே வந்து கிளம்பிடுறீங்கடா. உங்கள் அப்பா தான் கொண்டு போய் விடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபீலிங்கோட அப்பா விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. பட் உங்கள் அப்பாவுக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. இங்கே பாரு, கரெக்டாக சம்பளத்தை இந்த பேங்க்கில் தான் போட சொல்கிறேன், வேறு ஏதாவது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஒரு பாய் கூட சொல்லலை, ஒரு ஹக்கு, ஒரு வார்ம், அது எதுவுமே சொல்லலை. உங்கள் சித்தி சொன்னபடி தான் உங்கள் அப்பா கேட்டு ஆடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்கள் சித்தி தான் அப்படியே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு கூட வரல. அவங்க அப்பாவை மட்டும் அனுப்பி வச்சுட்டு கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் நீங்களா அழுதுகிட்டே போகிறீங்க. சியோலுக்கு ஃப்ளைட்டில் ஏறிக்கு வந்து ஒரு 2 ஃப்ளைட்டை மாறி போகணும். அந்த மாதிரி தான் எடுத்துருப்பாரு. கொஞ்சம் கம்மி ரேட்டில் வேணும் அப்படிங்கிறனால அப்படி தான் எடுத்துருப்பாரு உங்கள் அப்பா. த்ரூவாக இருக்கும்லடா, தமிழ்நாடு டு சவுத் கொரியா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 ஏர்போர்ட் வந்து நீங்கள் ஃப்ளைட் மாறி போகிற மாதிரி தான் எடுத்துருப்பாரு. நீங்கள் எல்லாத்தையும் அழுதுகிட்டே வந்து அந்த ஏர்போர்ட்டில் அப்படியே பேக்கெல்லாம் தூக்கிட்டு பாவமாக அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து நேராக சியோல் தான் போகும். அந்த ஏர்போர்ட்டுக்கு போனோன்னே உங்கள் ஃப்ரெண்டோட ஞாபகம் உங்களுக்கு வருது. நீங்களா அங்கே இருக்க ஃபோன் பூத்தில் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் கூட உங்கள் அப்பா கொடுக்கல, சம்பாரித்து நீ ஃபோனை வாங்கிட்டு என் நம்பருக்கு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. நீங்களா அந்த ஃபோன் பூத்தில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கடி, எங்கள் அப்பா இப்படி பண்ணி என்னை அனுப்பிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லடி, நான் வேலைக்கெலாம் வரல, இப்படியே எங்கேயாவது போயிட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டா, இங்கே பாருவா ஏன் தொலைச்சிருவேன், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, நீ முதல்ல சியோலுக்கு வந்து சேர்கிற வழியே பாரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ரூம் இருக்குடி, நான் உனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் சரியா, நீ அது எனக்கு கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா சரிடி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவளோட பேச்சை கேட்டு சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு இருக்கா, நமக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பார்க்க ஆரம்பிக்கலாம், அப்பாவுக்கு என்ன ஒரு அமௌண்ட் போட்டால் போதும், நாம் வந்து பாக்கி இருக்கிறத வச்சு நாம் சியோல்லே வந்து நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் தான் போயிருக்கீங்க சரியா. உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவும் வேணாம் சித்தியும் வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் வந்துட்டீங்க. சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சித்தியை வந்து திட்டி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பயந்துக்கிட்டே வந்து யாருமே வந்து உங்களை பார்த்துருக்க மாட்டாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சியோலுக்கும் போய் சேர்றீங்க. ஏர்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்காக. நீங்கள் தான் ஃபோன் பண்ணியிருப்பீங்களா, இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் நான் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவளும் பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் வந்தோன்னே அவங்கள வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு வச்சோ ஏன்னா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ஸ்கூல் டேஸில் பார்த்தது வச்சோ அப்படியே இருக்குடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவளுக்கு அப்படி கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளாரையே இருந்து உங்கள் சுற்றி பேச்சு திட்டு அடி எல்லாம் வாங்கி உங்கள் அப்பா பேசினது அடித்தது எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹக் பண்ணி அப்படி கூல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் அவளை பார்த்துட்டு தேங்க்ஸ் ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாடா. நீங்களும் வந்து அவள் பின்னாடி தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு காண்டோ மாதிரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறா. இங்கே தாண்டி என்னால் ரொம்பலாம் கொடுக்க முடியல, ஒரு 2 மாதத்துக்கு வாடகை கொடுத்துட்டேன், அடுத்த 3ஆவது மாதம் நீ தாண்டி கொடுத்துக்கணும், ப்ளீஸ் ஜி அது மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்களா அதெல்லாம் என்னடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு இது ஓகே தான், வா போயிட்டு ரூமை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த காண்டோக்குள்ளே போகிறீங்க. உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தனியாக இருக்கும், பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தனியாக இருக்கும். ஒர்க்கிங் போகிற உமன்ஸ் வந்து அங்கே தங்கியிருந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஹாஸ்டல் இருக்கும். அங்கே வந்து உமன்ஸ்க்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய ஃப்ளோர் இருக்கும். அங்கே வந்து போகிறீங்க, போயிட்டு அந்த ரூம் முன்னாடி நிற்கிறீங்க. இந்த ரூம் தான் என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்க போகிறதுக்கு இந்த ரூமில் இருந்து தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கான ஒரு ரூமு, நீங்கள் இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த ரூம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போய்ட்டு அங்கே போய் நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அவளுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே காண்டோலேயே இருக்கிறதுலே அது வந்து சின்ன ரூம், ஓகேவா, அந்த மாதிரி ரூம் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரே ஒரு பெட் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குடா, அந்த மாதிரி தான் இருக்குது.
நீங்களா அப்படியே போயிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து அந்த சின்ன இடத்துல இருந்துட்டு இவ்வளோ பெரிய ரூமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சுற்றி பார்க்குறீங்க. அங்கேயே பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்லாம் அடிச்சிருக்கு. நீங்களா அதில் பார்த்துட்டு ரூம் சூப்பராக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அவளாம் ரொம்ப தயங்கிட்டு இருக்கா. ஏன்னா இது இருக்கிறதுலே சின்ன ரூம்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்ட. எனக்கு இதுவே ஓகேடி, எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் எனக்காக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடி, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அப்படின்னா எனக்கு கம்பெனி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா என்ன கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைடி, எனக்கு ஜாப் லீவ் கிடச்சிருக்கு, வெளியில் எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு இருக்கேன்டி, எனக்கு கூட வர முடியுமா உன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா நானே இப்போ தாண்டி வந்திருக்கேன், நான் இப்படி வர்றது எல்லாம் எடுத்து சிவில் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வச்சுட்டு வாடி, வந்துட்டு பண்ணிக்கோ, ஒரு 3 days தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா அது இல்லைம்மா, அந்த கம்பெனிக்கு நீ 15 நாள் கழிச்சு போனால் போதும், இங்கெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ட்ரிப்புக்கு கிளம்பலாம். அவள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற கொலீக்ஸோடு சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க ஜாப்க்கு போகிறாங்களடா, அங்கேருந்து எல்லா கொலீக்ஸாக ஒரு 5-6 பொண்ணுங்க, 2 பசங்க அந்த மாதிரி வந்திருப்பாங்க. நீங்களும் வந்து இப்போ கூட ஜாயின்ட் ஆகிக்கிறீங்க. இப்போ வந்து அந்த போஸ்டரில் இருக்குல்லடா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக அவங்கள டாப் டு பாட்டம் பார்த்துட்டு வயனா நல்லா தழுக்கு மிழுக்குன்னு சூப்பராக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா வாயை உடச்சிருவேன், நல்லா என்ன பேசி போகிறாங்க, இங்கே ஃபாரின் வந்துட்டேங்கிறக்காக இன்னும் என்ன பேசுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவளா சரி விரி சும்மா ஒரு கமெண்ட் தானடி பண்ண, நல்லா இருக்குடி, அழகாக இருக்குடி, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடு, இனிமேல் அந்த குர்த்திலாம் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானிங்களா. எங்கிட்ட இந்த ஒன்று தாண்டி இருக்கு, அதுவும் நான் கூட பேசினேன்ல ஏர்போர்ட்டில், அப்போ தான் வந்து எங்கள் அம்மா எனக்காக விட்டுட்டு போன பணத்தை மாற்றி அந்த காயினை வச்சு தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இருக்கட்டும், இந்த ஒரு ட்ரெஸ்ஸே போதும், நான் உனக்கு வாங்கி தரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நீங்களா அவங்க ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஐயோ நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் புஷ்ஷுன்னு ஆக போகுதுன்னு போக தான் தெரியும். வாங்கினா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அங்கே தான் ட்ரிப் போகிறீங்க. அங்கே வந்து போயிட்டு ஒரு ஏரி மாதிரி இருக்குடா, அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் வந்து டென்ட் போட்டுட்டு இங்கேயே வந்து ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாம், மேலே வந்து ட்ரெக்கிங் போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு 7 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேங்கில். அந்த மாதிரி தான் வந்து இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஒரு கேம்ப்பு, மற்ற எல்லாேருக்கும் 2 பேராக செப்ரேட்டாக பிரித்து போட்டுடுறாங்க. நீங்களும் வந்து அங்கே போயிட்டு டென்ட் எல்லாம் கட்டுறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டும் எதுவுமே பண்ணல, இருக்கிறதுலே சுடுகாட்டு சோம்பேறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு திங்க மட்டும் தான் செய்வாள், மற்ற எதுவும் செய்ய மாட்டாள், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பா. நீங்களாம் அவளை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலாம்லடி, என்னாலையும் முடியலடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் வந்து அப்படியே டென்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்கடா. இந்த பக்கம் நம்ம பாய்ஸை பார்த்துட்டு வந்துடுவோமா, கொஞ்ச நேரம் அப்படி தான்டா போகும், 2 பக்கம் மாற்றி தான் சொல்லுவேன் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் தான் அப்படியே வந்துட்டு அவங்க இப்போ தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்கடா. அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க வந்து அவங்க லக்கேஜெலாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு, அம்மா ஜின் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறாரு. இந்த பக்கம் ஜின்னா ஆமாம்ல அதை பிளான் பண்ணாமல் விட்டனே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் திரும்பி பார்க்குறாரு. ஏதாவது ட்ரெக்கிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரெடியாக அப்படியே ட்ரெக்கிங்க்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. 7 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே காரில் தாண்டா போகிறாங்க ட்ரெக்கிங்க்கு. போயிட்டு ஒரு மலை மேலே உச்சியில் போயிட்டு அவங்க காரை பார்க் பண்ணுறாங்க. பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தா அந்த சியோல் சிட்டியே தெரியுது. ட்ரெக்கிங் போகலான்னு கூட்டிகிட்டு வந்தீங்கடா, ஏன்னா மலை மேலேயே விட்டுட்டீங்க காரை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. கொஞ்சம் டயர்டாக இருந்தது, மார்னிங் எந்திரிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியோட ஃபோனை டிங் அடிக்குது. அவரா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஐயோ இந்த அப்பா தொல்லை தாங்க முடியல ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னவா அந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு ஆரம் தானே அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்படியே பேசுகிறாரு. பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுப்பா, வெளியில் ட்ரெக்கிங் வரலாமேன்னு வந்திருக்கோம்ப்பா, ஒரு 3 days தான்ப்பா, முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து வர சொல்லியிருப்பார், வீட்டுக்கு ஏற்கனவே வர சொல்லியிருப்பார். பட் பாய்ஸ் வந்து அங்கே போகாமல் வெளியில் வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டாங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் செம்ம கடுப்பாக பேசிகிட்ருக்காரு. யாரும் நான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னால் என்னடா நான் இதுக்கு வர சொன்னேன்னு கூட கேட்க மாட்டீங்க. நானும் 3 மாதமாக சொல்லிட்டுருக்கேன் இந்த டேட்டுக்கு வந்துடணும்னு. கரெக்டாக அந்த டேட்டுக்கு தானே போயிட்டீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பாய்ஸோட அப்பா வந்து ரொம்பவே வந்து கத்திகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆரமா அப்பா அது வந்துப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையை சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜின்னா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரிலடா அப்பா வீட்டுக்கு வர சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை அப்படியே பொத்திட்டு அப்படியே சொல்கிறாரு ஆரம். இந்த பக்கம் ஜின்னா ஐயோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனை வந்து ஜின்னை வாங்கிட்டு அப்பா இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு 3 days தான் சரியா 3 days முடிச்சுட்டு நாங்கள் 4th day அங்கே தான் இருப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அப்பாவா ஜின் எல்லோரும் ஒரே பிளேஸ்க்கு தான் போயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் அப்படி திருட்டு மொழியும் முழிக்கிறாரு. அவங்க அப்பாவா சரி ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருடா. அவங்க அப்பாவா சொல்லவும் இந்த பக்கம் ஜின்னு ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே நடுவில் வந்து அந்த கார் மேலே வந்து வைக்கிறாரு. சுற்றிலையும் பார்த்திங்கன்னா 7 பேர் அப்படி நிற்கிறாங்க. இங்கே பாருங்கடா நானும் அவ்வளோ தடவை சொன்னேன் எவனும் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பார் என் சித்தப்பா அப்பா பையன் சொத்தெல்லாம் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சொத்து வேண்டாம் தான் சொல்கிறீங்க, நான் இல்லைன்னா சொல்ல. அதுக்காக எங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் அனாமட்டா போட்டோன்னு என்னால் விட முடியாதுடா. அவன் சரியான குடிகாரன், சரியான கேர்ள்ஸு அடிக்ட்டு. அவங்ககிட்ட விட்டுன்னு வச்சுக்குவேன் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் வீணாக போயிடும். எங்கள் அப்பா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சொத்தை வச்சுருக்காருடா. அதனால் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு அதுக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பாய்ஸோட அப்பா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் பாய்ஸாக அப்படியே திருட்டு மணி முடிச்சப்பா என்னப்பா பிளானு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. நீங்கள் சொத்தை வேணால் பார்க்க வேணாம், ஆனால் தாத்தா சொத்தை வந்து காப்பாற்றுங்கடா. என்னோடய தம்பி பையனுக்கு போச்சு அப்படின்னா அவன் வந்து குடிச்சு இல்லைன்னா பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்லாம் வந்து வச்சு அதில் வந்து அழிச்சிருவான். எங்கள் அப்பாவோட ஆசை நிறைவேறாமல் போயிடும்னு நம்ம பாய்ஸோட அப்பா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் பாய்ஸா அப்பா அதுக்கு நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாரு. இந்த பக்கம் பாய்ஸுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருதுப்பா என்னப்பா இப்போ தான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி வந்துட்டுருக்கோம், என்னப்பா அதுவும் ஐயோ சத்தியமாக முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் குக்கெலாம் அப்படியே கத்துறாங்க கோரஸா. இந்த பக்கம் ஜெய்கோப்பா அப்பா விளையாடாதப்பா நான்லாம் பாரு மொரட்டு சிங்கிள் சும்மா என்னெல்லாம் இப்படிலாம் கோர்த்து விடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோப் சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா அப்படியே வந்து ஃபோன் கிட்ட வந்துட்டப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க அப்பாவா சுகா ப்ளீஸ் சுகா நீ சொல்லு சுகா, நீ சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவுக்கு வந்து பெட் பண்ணுறாரு. அவரா பா இங்கே பாருங்கள் அது எப்படிப்பா இன்னும் நாங்கள் என்றைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. சுகா கேட்குறாருடா. அவங்க அப்பா இருந்துட்டு நீங்கள் 4th day வாங்கடா சரியா, ஆனால் வரும்போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாமாப்பா ஏன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களோ இல்லை 7 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களோ அது உங்கள் இஷ்டம் சரியா. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் குடும்பஸ்தன் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் 7 பேரும் சொன்னால் தான் எங்கள் அப்பாவோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் அப்பா அப்படி தாண்டா உயிர் எழுதி வச்சுருக்கான். ஐயோ இங்கே பாருங்கடா என் தம்பி பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான்டா. உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் மேரேஜுக்காக ஒரு பொண்ணை நானே பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வராமல் எல்லாம் டூரு போனீங்கல்ல, ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும்ல. நான் மட்டும் மைண்டு வெடித்து செத்துட்ருக்கணுமா? ஒழுங்கு மரியாதை திரும்பி நீங்கள் அந்த டூர்லேருந்து வரும்போது எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றீங்க, இல்லைன்னா நான் பார்த்து வச்சுருக்க பொண்ணுக்கே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் சுகாவா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பா வந்து கட் பண்ணிடுறாரு. சுகா பாய்ஸ் எல்லாரையும் பார்க்குறாரு. பாய்ஸ் எல்லோரும் பாவமாக சுகாவை பார்த்துட்ருக்காங்க. அவரா நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம 6 பேரும் பார்த்திங்கன்னா நம்ம சுகா கிட்ட போகிறாங்க. ஏன்னா சுகா சொன்னால் பாய்ஸ் 6 பேருமே வந்து கேட்பாங்க சரியா. அவர் வந்து சொல்கிறாரு அப்பா சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஏன் கான்ட்ராக்ட் மேரேஜ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. போடலாம், பட்டு டக்குன்னு எப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் எந்த பொண்ணு ஊற்றுப்பா, அதுவும் 3 days எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெய்கோப் வந்து கேட்குறாரு. அப்போ ஜின்னா
தேடி பார்ப்போம்டா, இது கண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணு சிக்காமையாக போயிடுவா, பணத்துக்காக ஆசைப்பட்டு யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்மளாம் அழகா இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷர்ட்டை வந்து அப்படியே தூக்கி விடுறாரு. இந்த பக்கம் சுகா அதை அப்படியே பார்த்துட்டு ஜின் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஜின்னா சரி சரி ஓகே ஓகே பேசு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பொண்ணை நான் பார்க்குறேன், எல்லோரும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆளுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாரையும் கான்ட்ராக்ட் மேரேஜில் சைன் பண்ண வச்சு டிவோர்ஸ் கொடுக்குறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் 7 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் கொடுத்துருவோம், சரியா? ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் போடுவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்க்குறாரு சுகா. எல்லோரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் அதுக்கு வந்து பொண்ணை வந்து தேடுறாரு. அதாவது நம்ம ஆப்பெல்லாம் இருக்கும்லடா, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு போயிட்டு தேடுறாரு. அதில் வர பொண்ணுங்கள்லாம் வராங்கடா கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வராங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பணம் கேட்குறாங்க. அது இல்லைன்னா பொண்ணை பார்த்தா நம்ம பாய்ஸ்க்கு பிடிக்க மாட்டேது. என்ன தான் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் நாங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் 6 பேருமே நிற்கிறாங்க. அதனால் சுகா வந்து அவரும் வலை வீசி தேடுறாரு. அவருக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு இது இருக்குல்லடா, இந்த பொண்ணு ஓகே அந்த மாதிரி இருக்குல்ல, கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் ஒரு வருஷம் அந்த பொண்ணு கூட குப்பை கொட்டணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சுகாவும் வலை வீசி தேடிட்டுருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. அப்படியே அந்த லேப்டாப்பை மூடி வைக்கிறாரு. மூடி வச்சா விடிஞ்சிருது. ஏன்னா நைட்டு தேட ஆரம்பிச்சிருப்பார். இப்போது வந்து சூரியன் அப்படியே மேலே வந்துட்டுருக்கு. சுகா அப்படியே காஃபி எடுத்துகிட்டு ஐயோ என்னால் முடியலையே, நான் ஒருத்தனே எப்பட்றா தேடுவேன், எவனாவது ஹெல்ப் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்காரு. 6 பேருமே பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ஒரே டென்ட்டில் அப்படியே படுத்துருக்காங்க. இவனுங்க மட்டும் நல்லா தூங்குறானுங்க, நான் தூங்குறேனா இல்லைன்னு கொஞ்சமாவது கவலைப்படுறானுங்களா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே ரொம்ப சோம்பல் முடிச்சு எந்திரிக்கிறாரு. அப்பா நல்லா தூக்கண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா அப்படியே முறைச்சிட்ருக்கிறத பார்த்துட்றாரு. காலங்கத்தாலே இப்படி தான் முறைப்பியாடா, ஏன்டா அவன் மூஞ்சியில் போய் முழிச்சிட்டேனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் தான் எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சிட்டு அப்படியே சுகா கிட்ட வந்துட்டு என்ன சுகா என்னாச்சு, ஏதாவது பொண்ணு மாட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா மாட்டலடா, எந்த பொண்ணும் அமையலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அப்படியா அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த லேப்டாப்பை திறந்து பார்க்குறாரு. வந்த அந்த சஜஷன்ஸில் வர உள்ளடா கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஐயோ என்னடா எல்லாம் வத்தலமாக இருக்குது, எல்லாம் மூஞ்ச பக்கம் கூட சதிக்கலையா, இது கூட எப்படா நான் ஒரு வருஷம் குப்பை கொட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோப் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது மலை மேலே நின்று பேசிகிட்ருக்காங்க, சரியா? அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போட்டால் இப்படி இருக்கும் மேலே மலை மேலேருந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டு. 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. இங்கே தூங்கிட்டு இருந்திருப்பாங்களே பாக்கி 5 பேர், அவங்களும் வந்து அப்படியே தபக்குன்னு எந்திரிச்சு வர்றாங்க. என்னடா விழுந்துச்சு, எவ்வளோ விழுந்துட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சுற்றி பார்க்க 2 பேர் எங்கள் ஆள் இல்லை டென்ட்டுக்குள்ளே. அவங்க அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு என்னடா சுகா விழுந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி வெளியில் ஓடி வர்றாரு. இந்த பக்கம் ஜெய்கோப்பா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. இந்த பக்கம் சுகாவா என்ன ஆசைடா அவங்களுக்குலாம், விட்டா நீங்களே தள்ளி விட்டுருவீங்க போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. மற்ற எல்லாரும் ஐயோ சுகா ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி வராங்க வெளியில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லோரும் வந்துட்டு அந்த மலை மேலே நின்று அப்படி எட்டி பார்க்குறாங்க. பாருங்கள், நீங்களே தான் அப்படியே தண்ணிக்குள்ளே குதித்து அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்ருப்பீங்கடா. நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த நேச்சரை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருப்பீங்க அந்த தண்ணியில். அதை வந்து பாய்ஸ் பார்க்குறாங்க. 7 பேருமே பார்க்குறாங்கடா. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஷேர் ஆகி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது க்ராப் டாப்பும் கீழே வந்து சின்னதாக குட்டியாக ஒரு பேண்டீஸ் மாதிரி போட்டிருக்கீங்க. பேண்டீஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைடா, ஷார்ட்ஸே குட்டியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. அப்படியே தான் வந்து நீச்சல் அடிச்சிட்ருக்கீங்க. பட்டு உங்கள் பார்த்தாலே தெரியுது பாய்ஸ்க்கு, செம்மையாக இருக்கால்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமாக ஆமாடா சூப்பராக இருக்கா, ஐயோ எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து உங்களை வாயை திறந்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஜொல் ஒழுக்கி ஃபையிங். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்களா காலங்கத்தால் எந்திரிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு உங்களுக்கு ஸ்விம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் போயிட்டு தண்ணியில் விளையாடிட்டு இருக்கீங்க. அதை தான் நம்ம வாய்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்டாக அப்படியே வரா, காலங்கத்தால் ஏண்டி தண்ணி பாரு ஐஸ் மாதிரி இருக்குது, உனக்கு ஸ்விம் பண்ண பிடிக்குங்கிறதுக்காக எதுக்கடி இப்படி போயிட்டு
குதிச்ச அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாண்டிங்களா. ஏய் நல்லா இருக்குல்லடி, வா கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு டிஃபன் சாப்பிட்லாம், நல்லா பசிக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளா இது சாப்பிட்லாமா, என்ன குக்கே பண்ணலடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஏன்னா நான் குக் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, இது குக் பண்ணினியா எங்கேடி அப்படிங்கிற மாதிரி அவள் திரும்புகிறா. பார்த்தா அந்த டென்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணியிருப்பாங்கடா, நீங்கள் அதுலேயே வந்து குக் பண்ணியிருப்பீங்க, இருந்த பொருளை வச்சு நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்க, மற்ற எல்லோரும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் குக் பண்ண வாசத்துக்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு எந்திரிச்சிருப்பா, நல்ல ஸ்மெல்லாக இருக்கே அப்படிங்கிறத எந்திரிச்சிருப்பா. இப்போ வந்து தூக்க கலக்கத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இங்கே வந்து ஃபுட்டு வெரைட்டியாக இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது, 7 பேருக்கும் ஆகிற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை போய்ட்டு அவள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கும் அந்த ஸ்மெல் வருது. ஏய் செம்மா இருக்குல்ல வாசனை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் ஆளுக்கு மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அப்படியே திரும்பி ஜின்னை தான் பார்க்குறாங்க. ஜின்னு நீ குக் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் கேட்குறாங்க. இல்லையாடா நானும் உங்கள் கூட தான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகா தான் இந்த பொண்ணு சரி வருவாள் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பாயிண்ட் பண்ணுறாரு. பாய்ஸா எந்த பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸும் பார்க்குறாங்க. ஓகேடா எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாரு. நீங்களா இதெல்லாம் எதுவுமே தெரில, அப்பாவியாக நீங்கள் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களையே வந்து பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஃபிக்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லாருமே வந்து உங்களை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு நீச்சல்லாம் அடிச்சுட்டு உங்களுக்கு டயர்டாக இருக்கும்ல, அப்படியே எந்திரிச்சு வர்றீங்க. ஒரு டவல் மட்டும் நல்லா ரேப் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு வர்றீங்கடா. வந்துட்டு உங்கள் ஒரு டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. இப்போ வந்து குர்த்தி தான் போட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லைல்ல. உங்கள் ஃப்ரெண்டு டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பா. ஸோ இப்போ வந்து குர்த்தி தான் போட்டிருக்கீங்க. குர்த்தி போட்டுட்டு வந்து பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா. பாக்கி 6 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்து காலி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கே சோறு கிடைக்காது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை. நீங்கள் படுக்கிறான்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு எனக்கு கொஞ்சமாவது வச்சியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எடுத்து வச்சேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படி உங்கள்கிட்ட ஒரு பிளேட்டை நைட்டு ஆடிங்களா, அவ்வா எடுத்து வச்சேடி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அதை சாப்பிட்ருக்கீங்கன்னா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் தான் உங்களை பார்த்துட்டே வந்துட்டு அவங்க எல்லோரும் அந்த மலை மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க. நீங்கள் இருக்க பிளேஸ்க்கு தான் வராங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேங்கில் 2 பசங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. ஏய் இது அந்த சிஓ தானடா, அந்த வளர்ந்து வந்த வர்ற கம்பெனியோட சிஓஸ் தானே அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு பையன். ஆமாண்டா அதே அவங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க 7 பேரும் பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்க சவுத் கொரியாவில் வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்து சிஇஓஸ். ஸோ இவங்க கூட போய்ட்டு ஜாயின்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இவங்க நல்லா டாப்புக்கு போகும்போது நம்மளுக்கு சேலரியும் ஹையஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பிளான் பண்ணி நம்ம பாய்ஸோட கம்பெனியில் வந்து எல்லா ஜாப்க்கு சேரணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து இப்போ அந்த பசங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கடா. சரியா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்னா அந்த பசங்க நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வராங்கடா. வந்துட்டு அந்த பசங்க முன்னாடி தான் நிற்கிறாங்க. அந்த பசங்களாம் சார் சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிக்கிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸ் ஆமாண்டா நம்மளை தானே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லோரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்கடா. நீங்களாம் யார் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் தெரியாதுல்ல அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நம்ம பாய்ஸ் தான் அந்த பசங்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. ஆமாம் நீங்களாம் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் அந்த கம்பெனியோட OT7 அந்த சிஇஓஸ் தானே சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க 2 பேருமே. ஆமாம் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பரபரன்னு இருக்காருங்க. இந்த பக்கம் வீக் வந்து தெரிஞ்சிருது. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட என்னவோ ஃபேவரை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்களாம் சார் எங்களுக்கு ஒரு ஜாப்பு சார், கொட்டி ஜாப்பு, நாங்கள் இந்த ஜாப்பில் தான் இருக்கோம், இவ்வளோ தான் சேலரி வந்துட்டுருக்கு, சமாளிக்க முடியல சார், அதான் உங்கள் கம்பெனியில் வந்தால் கொஞ்சம் சேலரி ஹையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி ஓகே பண்ணுறோம், பட் எங்களுக்கு ஒரு ஃபேவர் நீங்கள் பண்ணணுமே. சொல்லுங்கள் சார், என்னதான் அதான் பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கு நீங்கள் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாய்ஸ் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சார் வந்திருக்க பொண்ணுலேயே அந்த பொண்ணு தான் சார் ரொம்ப குண்டாக இருக்குது, அந்த பொண்ணு தான் சார் வேணுங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து சொல்லிடுறாங்க தான். இந்த பக்கம் அவங்க 2 பேரும்
சரி சார். ஆனால் அவள் ஃப்ரெண்டு எங்கள் கூட தான் வந்திருக்கா. அவகிட்ட சொல்லி நாங்கள் ஏதாவது மூவ் பண்ண பார்க்குறோம் சார். அந்த பொண்ணு இப்போ தான் சார் இந்தியாவிலேருந்து வந்திருக்கா. அவளுக்கு இங்கே ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பசங்களும் சொல்கிறாங்க. ஜாபா எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அந்த பசங்களாம் அது வந்து சார் இந்த கம்பெனி சார்ன்னு சொல்லிட்டு அந்த சிஓவில் இன்னொரு கம்பெனி, அதாவது நம்ம வாய்ஸ்க்கு நேராக ஆப்போசிட் கம்பெனி பேரை சொல்கிறாங்க. ஐயோ அந்த கம்பெனியா? அதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பாய்ஸா சார் இருங்க சார், நாங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாய்ஸ் வந்துட்டு அப்படியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சார் இவ தான் சார் அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இவ என்ன சொன்னாலும் அவள் கேட்பா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாய்ஸ் வந்து கோர்த்து விட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டாக அப்படியே பெதுக்கு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. யாரா இவனுங்க 7 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்ருக்கா. அவங்களா இங்கே பாரு மேம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாடா. நாங்கள் வந்து உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் சரியா? உன்னோட ஃப்ரெண்டை நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேக்கப் சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டா இது கான்ட்ராக்ட் மேரேஜா சார்? அவ ரொம்ப பாவம் சார். நீங்கள் வேறு யாரும் நான் என்ன கூட கல்யாணம் பண்ணிக்கங்க சார். நீங்கள் தான் பணம் தரேன்னு சொல்கிறீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் உங்களை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பார், எங்களுக்கு அவள் தான் வேணும், புரிஞ்சுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் வந்து அந்த பொண்ணோட நெத்தியில் அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. சார் சரி சார் ஓகே சார், ஆனால் அவகிட்ட பேசினா ஒத்துப்பாலாம் தெரிலிங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாடா. அவள் பாய்ஸ் தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பேசலாம் வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம், அவளுக்கு ஏதோ ஜாப் கிடச்சிருக்காமே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டா அது எதுக்கு சார் அப்படி மாதிரி கேட்குறா. எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி அப்படியே பணத்தை ஆட்டிட்டு அப்படி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்குடா சரியா? அவளும் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கா, அதை வந்து சம்பளத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்துருப்பா. பட் இந்த பணத்தை வந்து டேலி பண்ணிட்டா நாம் உங்கள்கிட்டயே வந்து நல்ல பேர் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சரி சார் ஓகே சார் எடுத்துகிட்டு வந்து தரேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாடா. நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் பெட்டியை அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் ரூமில் வச்சுட்டு வராமல் இங்கே வச்சுட்டு வந்தால் சேஃப்டி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பெட்டியோட ட்ரெஸ்லாம் தனியாக பேக் பண்ணணும், இதுனா இப்படி தூக்கிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதோடு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ அப்படியே சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வரா, என்னடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லடி, நீ சாப்பிடு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அந்த அதாவது டென்ட் இருக்கும்லடா அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் பெட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எட்டி பார்க்குற வெளியில் நீங்கள் நல்லா மும்மரமாக சாப்பிட்றதுலாம் பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் தான் சரியான ஃபுட்டியாச்சு, சாப்பிட்றது தான் பிஸியாக இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்ருக்கீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் அப்படியே அழுங்காப்பில் எடுத்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் பாய்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்றா. அவங்களாம் அதை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மை எடுத்து அப்படியே ஷுகா கிட்ட தான் நீட்டுறாங்க. ஷுகா தான் அதை பார்த்துட்டு அப்படியே அதை எரிச்சிட்றாரு. இவங்க ஃப்ரெண்டாக சார் அவளுக்கு வேலை இல்லைன்னா பாவம் சார், அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார், அவங்களுக்கு அம்மா வேறு இல்லை சார், சித்தி தான் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை ஒப்பிச்சிட்றா. அந்த பேப்பரை கொளுத்தவும் பாய்ஸா அப்படியா ஓகே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸும் வந்து இது எந்த பிரச்சனையும் இருக்காதுடா, அந்த பொண்ணுக்கும் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்போது பணமே சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டா சார் நீங்கள் ₹1 கோடி கொடுத்தாலும் அவெல்லாம் இதை ஒத்துக்க மாட்டா சார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து எடுத்துருந்தது எரிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிட்ட வந்து என்ன பதில் சொல்ல போகிறோமோ தெரில அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்களா இங்கே பார் அப்படின்னா இந்தா இதை கொண்டு போயிட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ஷுகா வந்து நீட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்டா என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்ளிகேஷன் ஃபார்ம்ப்பா, இதை மட்டும் கொண்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு பேக்கில் வச்சுரு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சாரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து உங்கள் பேக்கில் அப்படியே பேக் பண்ணி வச்சிட்றாடா. வச்சுட்டு அப்படியே திருத்தருன்னு முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. பாய்ஸ் வந்து அதை மட்டும் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வந்து அவங்க அந்த டென்ட்டையே எடுத்துகிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்களா அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்போ செம்ம டயர்டாக இருக்குடி, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குடி அப்படிங்கிற மாதிரி நீட்டி படுத்துடுறீங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்ககிட்ட வந்துட்டு படுக்கிறதெல்லாம் போதும், எங்கே அவனோட அப்ளிகேஷன் ஃபார்மு எத்தனாம் தேதி போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களாம் அது கையோடு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் பெட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு அப்படியே உங்கள் பெட்டியிலேருந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் காமிக்கிறீங்க. ஓகே
எத்தனாம் தேதின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா தெரிலடி, நான் சரியாக பார்க்கலாம், ஆனால் இன்னும் ஒரு 15 days இருக்குடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அப்படியே கேஷுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறாடா. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடியே நாளைக்கு போகணுண்டி இன்டர்வியூக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வந்து சொல்கிறா. நீங்களா இது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டு அந்த அப்ளிகேஷன் வாங்கி பார்க்குறீங்க. இது வந்து பார்க்கும்போது இது நான் முதல்ல பார்த்த மாதிரி இல்லையே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் நாளைக்கு டேட் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் இப்போது வெக்கேஷனில் இருக்கீங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரூமில் இருக்கணும். ஓகேவா, நீங்கள் எல்லாம் செட்டில் பண்ணால் தான் நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போக முடியும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே அறக்க பறக்க போலாண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வந்து கிளப்புறீங்க. அவளும் வந்து சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து அப்படியே கிளம்பி வந்துடுறாடா. அந்த பணத்தை வந்து வச்சுட்ருக்கிறது சேஃப்டி இல்லை, யாராவது திருடிடுவாங்க, கூட வந்திருக்காங்க திருடிடுவாங்க அப்படிங்கிறனால அவன் வந்து ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு தான் வர்றீங்க. ரூமுக்கு வந்தால் உங்களுக்கு ஐயோ ஒல்ல காலு ஒல்ல எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கமாக தூக்கி வீசுறீங்க. ஐயோ இந்த ட்ரெஸ் எங்கே வைப்பேன், இந்த ஃபார்ம் எங்கே வைப்பேன், ஐயோ நான் அப்ளிகேஷன், ஐயோ நான் இன்னும் என்னோடய ஃபைலை ரெடி பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறானிங்களா. ஒன்றும் இல்லடி நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு வந்த டயர்லாம் நான் போயிட்டு தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு சாரி வயன் அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே சாரி கேட்டுட்டு அவளுக்கு இருக்க அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி உங்களை மனசில் கேட்குறா. சாரின்னு வெளியில் கேட்கல, உங்களுக்கு அவள் பண்ணது தெரில. நீங்கள் பாவம் அப்பாவித்தனமாக நீங்கள் வந்து நான் தான் சரியாக பார்க்காம விட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாடா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காடுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க, காலையில் 10 மணிக்கு தானே, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நீங்கள் 8 o'clock எழுந்திரிச்சிடுறீங்க. 10 மணிக்கு தான் நான் போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் 8 o'clock எழுந்திரிச்சு நல்லா டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு அந்த குர்த்தி தான் போடுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வரவே இல்லை. நீங்களா அவகிட்ட சொல்லியிருப்பீங்க எனக்கு இந்த அட்ரஸ்லாம் தெரியாதுடி, புது ஊர் வந்து எனக்கு ட்ராப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவளாக போய் படுத்தவ தான் அவளோட இதெல்லாம் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருப்பாடா. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவே அவள் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இன்றைக்கி தான் தூங்கியிருப்பா. நீங்கள் போயிட்டு ரூம் டோர் அப்படியே நாட் பண்ணுறீங்க. எந்திரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவளாக தூக்க கலரில் அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சி பேய் மாதிரி வந்து திறக்கிறா. நீங்கள் அடியே ரெடி ஆகலையே அப்படின்னு ஆஃபீஸ் போகணுண்டி அப்படின்றீங்க. ஆஃபீஸா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா ஆஃபீஸ் போகணும் இப்போ நீ கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திட்டுறீங்க அவளா. 2 minutes நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் தூக்கத்துலேயே போயிட்டு ரெடிலாம் ஆகிட்டு வராடா. ஒரு 8:30 ஆகிடுது. நீங்களா அந்த அட்ரஸ் போகணுண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தெரியும்டி போகலாண்டி அப்படிங்கிற கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா நீ கண்ணை திறந்தே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டா நான் கொடு அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி அப்படியே பார்க்குறா. நேற்றே பார்த்துலடி அது ஞாபகம் இருக்குவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாடா. அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டு இந்த ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்திட்டு வயன் பார்த்து கரெக்டாக நடந்துக்கோ, இங்கெல்லாம் லாலாம் ரொம்ப சிவியராக இருக்கும்டி, அதனால் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் சரியா, ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஏதாவது பண்ணி விட்ருவாங்கடி, நீயே ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருக்கிற, அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறா. நீங்களா சரிடி நான் பார்த்துக்கிறேன்டி, இன்னும் டைம் இருக்குடி, 1/2 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக போயிட்டு உங்களுக்கு டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாடா. நீங்களும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் உனக்கு எதுவும் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவளாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் செட்டில் பண்ணிட்டேன், எனக்கு ஜாப் இருக்குல்ல அதை வச்சு செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா ஓ அப்படியா, என் ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட் கொடுத்தேன், 2 மாதத்துக்கு வரை கொடுத்துருக்கல, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. அவளாம் இங்கே பாரு வயன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா, நீ உன்னோட லைஃப்பை பாரு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருதுடி, நான் இன்னும் 2 நாளில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். நீங்கள் என்னடி நீ தான் இந்த ஊர்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள், நீ போகிறேன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவளா இங்கே பாரு, இப்போ வந்தோம்ல பஸ்ஸு, அதில் தான் வந்து இறங்கணும், அதில் தான் போகணும், இல்லைனா டாக்ஸியில் வந்து இப்படி அட்ரஸ் சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான், நீ வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க, ஏன்னா உங்கள் கையில் பணமே இல்லை சரியா. இப்போது டிக்கெட்டுக்கே பாஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவகிட்ட தான் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான்
ஐடியாவில் இருந்திருப்பீங்க. அவன் வந்து சொல்லிவிட்டு, பார் எனக்கு தெரியும் உனக்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு, இந்தா பாஸு 2 மாதத்துக்கு தேவையான பாஸ் இருக்குதுல, அப்புறம் அமௌண்ட்டும் இருக்குது இதில் வந்து நீ 2 மந்த்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கான அமௌண்ட்ஸ் இருக்குது, பாஸும் இருக்குது, சரியா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ட்ராவலிங்க்கு வேணுனாலும் இதில் அட்ஜஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா அதை பார்த்துட்டு அவளை கண்ணை கலங்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க. அவளா அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு தெரிலடி, அதான் இப்படி பண்ணுறேன், ஏதோ வந்த அமௌண்ட்டில் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன், நான் என்னோடய லைஃப்பை பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு அவள் வந்து உங்களை பார்க்குறா. நீங்களா தேங்க்ஸ் ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. அவளா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக பணம் அனுப்பிடு, இல்லைன்னா உன்னை வந்து உரிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா நான் அனுப்பிடுறேன்டி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்லிடுறீங்கடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ள தான் என்ட்ரு ஆகுறீங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படா நீங்கள் வருவீங்க, உங்களை இழுத்துட்டு போய் நம்ம பாஸ் கிட்ட வெளில அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா 3 நாள் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போனவங்க அடுத்த நாளே வந்து நிற்கும் போது பகீர்னு ஆகிப்போச்சு அந்த மேனேஜருக்கு. ஐயோ நான் இன்னும் ஒரு வேலையும் செய்யலையே அப்படிங்கிற மாதிரி அவர் அறக்க பறக்க செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருவா, அவளை வந்து எங்களோட கேபினுக்கு அனுப்பு, என்ன ஜாப் அதெல்லாம் எதுவுமே நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மேனேஜரும் அப்படி தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் எப்படா வருவீங்கன்னு அவளும் நின்றுட்டு இருந்திருப்பாரு. நம்ம பாய்ஸ் காலையில் 8 மணிக்கெலாம் நீங்கள் எந்திரிச்ச டைமுக்கு அவங்க ஆஃபீஸ்க்கே வந்திருப்பாங்க. எப்போ இவள் வருவா, இவள் ஏதாவது ஒன்று மாட்டை வச்சு கான்ட்ராக்ட் மேரேஜ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பாய்ஸ் வந்து 8 மணிக்கே வந்திருப்பாங்க. நம்ம மேனேஜர்கிட்ட சொன்னதுலேருந்து அவர் ஒரு 8:30 அந்த வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்காக. நீங்களாம் அப்படியே வர்றீங்க உள்ளே, அப்படியே பேன்னு பார்த்துட்டு வர்றீங்க. அந்த ஆஃபீஸ் நல்லா பெரிய ஆஃபீஸாக இருக்குடா. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 மாடி இருக்குது அந்த ஆஃபீஸு. நீங்களாம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அங்கே இருக்கவங்க எல்லோரும் பரபரப்பாக அப்படியே ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளே வரதை பார்த்தோன்னா அந்த மேனேஜர் தான், மேம் வாங்க 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 அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஏன்னா பாய்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட பிக்கும் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, நீச்சல் அடிச்சுட்டு வந்து சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப் வந்து உங்களுக்கே தெரியாமல் பிக் எடுத்திருப்பாரு. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு வந்து அதை அதை வந்து டெவலப் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த மேனேஜர் அதில் பார்த்துட்டு தான் உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா சார் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தெரியுமா, அதான் அப்ளிகேஷன் கொடுத்துடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி அவர் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. வேகமாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியல. அவர் அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்காரு. லிஃப்ட் கிட்ட தான் போய் நிற்கிறாரு. நீங்களாம் அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க. அவர் உங்களை திரும்பி பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு இப்படி மூச்சு வாங்குறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்கள பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஸோ அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு நடந்துடுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சப்பியாக தானே இருப்பீங்க, அதனால் வந்து உங்களால் நடக்க முடியல. நீங்களாம் அப்படி மூச்சு வாங்கி நிற்கிறீங்க. அவரா மேம் ஏதாவது டிஷ்யூ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா வேணாம் சார் எங்கிட்ட இருக்குது சார், முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ள வரையும் போயிடுறீங்கடா. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸு அந்த சிஇஓ ரூமில் உட்காந்து அந்த கேமராவில் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரில, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்து அந்த மிரரில் வந்து அவங்களை அப்படியே டச் பண்ணுறாரு. அந்த லிஃப்ட்டில் நின்றுட்டு இருக்கீங்களா, அப்படியே டச் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கால அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஆரம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ தான் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. மற்ற பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லேயே நீங்கள் போய் நீச்சல் அடிச்சிருப்பீங்க பார்த்திங்களா, அப்போவே வந்து விழுந்திருப்பாங்க. என்னன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி, அப்படியே வச்சுக்கோங்க, ஆட்டுக்குட்டி வந்து அந்த தண்ணியில் விழுந்திருக்கும். நீங்கள் அதை காப்பாற்றி அப்படியே விட்டுருப்பீங்க. உங்களோட அந்த இறக்க குணம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ வந்து நம்ம பாய்ஸ் வந்து போய் பேசியிருப்பாங்க பார்த்திங்களா அந்த 2 பசங்கக்கிட்ட. அவங்க சாப்பிட்டு தான் இருந்திருப்பாங்க, அவங்க ஃபுட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பாய்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, யார் குக் பண்ணதான் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் தான் குக் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் குக்கிங் ஸ்டைலும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது உங்களோட அந்த வளர்ந்த சுச்சுவேஷன், நீங்கள் எப்படி கேரக்டர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து பாய்ஸ்க்கு உங்களோட கேரக்டர் ஆகட்டும், நீங்கள் சமைக்கிறதாகட்டும், உங்கள் குக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாப்க்கு வந்து இப்போ வந்திருக்கீங்கடா.
நீங்கள் வந்து அந்த டோரை வந்து அப்படியே நோட் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. பாய்ஸாக எல்லோரும் அந்த மிரர்லாம் மாற்றிட்டு அப்படியே ஹெஸ் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க பயந்துட்டே. உள்ளே போய் பார்த்தா ஒரு சிஇஓ இருப்பார்னு பார்த்தா 7 பேர் இருக்காங்க. நீங்கள் 7 பேரையும் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஷர்ட்டும் ஒரு 3/4 ட்ராயர் அந்த மாதிரி தான் போட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட் சூட்டில் நல்லா நீட்டாக அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சிஇஓ மாதிரியே இருக்காங்களா, அதனால் உங்களுக்கு அடையாளம் தெரில. நீங்கள் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்களா யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா சார் எனக்கு இங்கே ஜாப் கிடச்சிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்து நீட்டுறீங்க. நேராக ஆரம் கிட்ட தான் நீட்டுறீங்க. ஆரமாக அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மித் பண்ணிவிட்டு ஓ அப்படியா சிட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு அந்த சேரில் அப்படியே உட்காடுறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஐயோ என்ன எல்லாம் இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. அப்போ ஆரம் தான் ஓகே நீங்கள் வந்து இங்கே பிஏவை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்கன்னா அப்போ வந்து அந்த பிஏவை தான் கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் இவங்க எங்களோட பர்சனல் பிஏ சரியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. அந்த மேனேஜர் அந்த பிஏ இன்னொருத்தர் இருப்பார்லடா அவர் வந்துட்டு சார் அப்போது நான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஒருத்தரால் எப்படியா 7 பேரை சமாளிக்க முடியும், அதான் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எங்கே கேபின்னு காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாய்ஸு. நம்ம ஜின்னு தாண்டா சொல்கிறாரு. அப்போது அந்த மேனேஜரும் ஐயோ எனக்கு மேனேஜர்னே வருது சரி. அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு கேபினை அப்படியே காமிக்கிறாரு. நீங்களும் வந்து ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அந்த கேபினில் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. அந்த கேபின் எப்படின்னா ஒரு 2 சைடு அதாவது எல் ஷேப்பில் ஃபுல்லாக மறைச்சிருக்கும். எந்த ஒரு இதுவும் தெரியாது. உங்கள் ஒரு டேபிள் தான் அங்கே இருக்குது. இந்த பக்கம் எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பக்கம் தெரிஞ்சிடும். கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை கொஞ்சம் விலகுனா கூட இந்த பக்கம் தெரியும். தெரியிற பக்கம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஇஓ ரூம்ஸ். ஓகே அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ரீசன் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து கூப்பிட்ற தூரத்தில் இருக்கணும். அதனால தான் அவங்கள வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ரூமில் நல்லா கேட்கும். இங்கே வந்து நாங்கள் ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்களா ஓகே சார். ஐயோ கேமரா செட் பண்ண மாட்டாங்களே நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வர்றீங்க. அந்த கேபினை பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு வேலை செய்கிறக்கு ஜாப்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு அப்படியே பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க பாருங்கள். அப்போ கரெக்டாக அங்கேருந்து ஒரு சவுண்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களா சார் வந்துட்டு சார் அப்படிங்கிற குடுன்னு ஓடுறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லோரும் அந்த கேபினை தான் பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் வந்து அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு அந்த கேபினை ஓப்பன் பண்ணிட்டு சார் எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த குழந்தைங்களாம் வந்து கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்கன்னா இந்த வந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஓடி வந்து கேட்குறீங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஜெய்ஹோப்பு ஜின்னெல்லாம் பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. நீங்களா சார் என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எதுக்கு இப்படி ஓடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. நீங்களா ஒன்றும் இல்லை சார் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றீங்களா, கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சு சார், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை இந்தாங்க இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. நீங்கள் தான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விழுந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படி வேலை பார்க்குறான், நம்ம பிஏ கூட இப்படி வேலை பார்க்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லோரும் அந்த கண்ணாடியே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது குமிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்காத போது உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுறீங்க பாருங்கள். நம்ம ஜின்னு முன்னாடி ஜின்னா அந்த ஃபைலை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. எந்த மிஸ்டேக்குமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு டாட் முதல் கொண்டு மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து அப்படியே சுகாவை திரும்பி பார்க்குறாரு. சுகாவா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த ஃபைல் அப்படியே சுகா கிட்ட நவுதுறாரு. சுகா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு மனுஷன். ஏன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க பிஏ கூட பண்ணது கிடையாது. அவங்க பிஏவும் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்.
அவங்க எப்போ வேலை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஒரு 1 இயர்லேயே வந்து அந்த பிஏவும் வந்திருப்பார். அப்படி தான் வந்து அவரும் ஜாப் ஒர்க் போயிட்டுருக்குன்னா அவரு ஃபுல்லாக மிஸ்டேக் வரும். எப்படியாவது எங்கேயாவது ஒருத்தர் சொதப்பிடுவார். நீங்கள் ஏதாவது சொதப்புவீங்க, அதில் வந்து உங்களை மாட்ட வச்சு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்கலான்னு தான் இருந்திருப்பாங்க பாய்ஸு. பட் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா, பாய்ஸுக்கு வந்து அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்கடா. ஓகே, நம்ம ஏதாவது டெண்டருக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. நீங்களா சார் நானுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் மேம், நீங்களும் தான், எங்களோட பிஏ தானே, பர்சனல் பிஏ தானே நீங்கள், ஸோ நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு. நீங்களா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகேவையும் சுகாவையும் பார்த்தா ஒரு பயமாக இருக்குது, ஒரு டெரராக அவளுக்கு விட்டே இருக்காங்களா, உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே பதட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வர்றீங்கடா, அந்த டெண்டர் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஃபைலு, அந்த ஃபைலை அங்கே ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபைல் தான் வந்து முக்கியமான ஃபைல், இந்த டெண்டருக்கு போனோன்னா அந்த ஃபைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி தான் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. பாய்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஃபைலை நீங்கள் மறந்துருப்பீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் அந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டு எங்கே ஃபைலு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா சார் நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதே கொடுத்தியா, ஏம்மா அந்த ஃபைல் இல்லாமல் எப்படிம்மா அந்த டெண்டர் எடுப்போம் நாங்கள், என்ன விளையாடிட்டு இருக்கியா, இதுக்கு தான் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வேலைக்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் சுகாவும் தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீங்களா சாரி சார் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் சார், ஒரு 5 மினிட்ஸ் சார் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோன்னு ஓடுறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே டெண்டரே நடக்கலை, உங்களை வந்து ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க அங்கே டெண்டர் நடக்கிற மாதிரி. நீங்கள் அப்படி குழுன்னு ஓடி போயிட்டு அந்த ஃபைலை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றீங்க பாருங்கள். இங்கே வந்தால் இங்கே டெண்டர் நடக்கிற எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, இல்லை டெண்டர் முடிச்சுட்டு போனால் இந்த மாதிரி இருக்குமோ பிளேஸு, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ பாய்ஸ் தான் ஆளுக்கு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு சார் ஃபைல் சார் அப்படிங்கிற மாதிரி நீட்டுறீங்க. அவங்களா இன்னும் அந்த ஃபைல் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை அப்படியே தூக்கி வீசுகிறாங்க பாருங்கள். நீங்களும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்னடா அது வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸா இதுக்கு இந்த ஃபைல் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், நாங்கள்லாம் தோற்று போய் இப்படி நிற்கிறத பார்க்கறக்குவா, நாங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்க கம்பெனிஸ் சரியா, நாங்கள் ஒன்றும் நம்பர் 1 கம்பெனி இல்லை, ஒன்று போனால் ஒன்று வரும்னு நாங்கள் இப்போ தான் டெவலப் ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு இப்படி ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா இது யார் எங்களுக்கு ஈடுகட்டுவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கேட்குறாரு. நீங்களா சாரி சார் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ல சார், நான் எப்படி சார் அதை எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் தானே சார் இதே நாங்கள் அப்போ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்ல வரையா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் கேட்குறாரு. நம்ம சுகாவை முன்னாடி வந்துட்டு அப்படியே ஜேக்கப் நிறுத்திட்டு இங்கே பார், முன்னால் எங்களுக்கு இப்போது 1 மில்லியன் லாஸ் ஆகிருக்கு, அந்த லாஸை நீ தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது எது 1 மில்லியனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து சுகா தான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா சார் நான் எப்படி சார் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சார் எனக்கு சம்பளம் வந்து சார் நானும் இருக்கணும்ல சார், எனக்கு காண்டோவுக்கு ஃபீஸு அப்பா அம்மாக்கெல்லாம் கொடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப புலம்புறீங்க. அது வந்து சுகா பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது சரியா, நீ வந்து எங்களுக்கு இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்க, அதனால் நீ இதை வந்து ஈடுகட்டுருக்கு, நீ ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் காம்ப்ரமைஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸ் எல்லோரும் அப்படியே வேகமாக எந்திரிச்சு அந்த காருக்கு வந்துடுறாங்க. காரில் வந்து உட்காந்துட்டு எல்லாருக்கும் ப்ளஷ் ஆகுது. ஏன்னா உங்களை வந்து பார்த்துட்டு எல்லோரும் அவ்வளோ முன்னாடி வந்து பேசியிருப்பாங்களடா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை க்ளோஸ்அப்பில் பார்க்க பாய்ஸ்க்கெல்லாம் ப்ளஷ் ஆகுது. அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் எல்லோரும் வந்து காரில் ஏறி இருப்பாங்க. எல்லோரும் அவங்க ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு ஏன்டா நம்மளுக்கு இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆளுக்களுக்கு பார்த்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்னா எனக்கு தெரிலப்பா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி 7 பேருக்கும் ஒரே பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்னி லைன்ஸும் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஹயாங் லைன்ஸும் அப்படியே பார்த்துட்டு அப்போது 7 பேரும் அவளை மேரேஜ் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவள் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டோம், அப்புறமா மேரேஜ் பற்றி பார்த்துக்கலாம், அதான் 1 இயர் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தலையாட்டுறாரு. நீங்களாம் அப்படியே பாவமாக பவுத் பண்ணிகிட்ருக்கீங்க, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பவுத் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க, நீங்கள் வர மாதிரியே இல்லை, அந்த பிளேஸில் அப்படியே ஆளி அடித்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ வரமாட்டா போட்டிருக்கேடா, பிஏ போ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிஏ வந்து தாட்டுறாங்கடா. பிஏ வந்துட்டு உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. வாங்க மேம்
ஆஃபீஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான டென்ஷன்லேயே இருக்கார். பாய்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவரும் வந்து ஒரு விதமான டென்ஷன்லேயே இருக்காருடா. உங்களை வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பாய்ஸ் எல்லாம் டென்ஷனாக அப்படியே போயிட்டு உட்காடுறாங்க. உங்களை வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்கடா. நீங்களா அப்படியே பயந்துகிட்டே போகிறீங்க. ஐயோ என்ன பண்ண போகணும் தெரியலையே. என் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொன்னான் கேர்ஃபுல்லாக நடந்துக்கடி, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதேன்னு. ஒரு ஃபைலில் வச்சுட்டு வந்ததுக்கு எனக்கு 1 மில்லியனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பெபேன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்படியே போயிட்டு அந்த டோரை திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கடா. இந்த பக்கம் பாய்ஸா எப்படா உள்ளே வருவா, எப்படா அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண வைக்கலானுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களா ஒரு வழியாக கதவை திறந்து அப்படியே உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்துட்டு பாய்ஸை பார்க்குறீங்க. பாய்ஸ் எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா நீங்கள் எப்படா வருவீங்கன்னு. அவங்க எல்லாம் இப்போ நார்மல் ஆகிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கோமா. நீங்களாம் சாரி சார், என்னோட சம்பளத்துலேருந்து வேணால் பிடிச்சிக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எது உன் சம்பளத்துலேருந்து 1 மில்லியன் பிடிக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக வேலை பார்க்கணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷூவாக கேட்குறாரு. நீங்களா அது சார் அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரி போகிறீங்க. இங்கே பாரு அழுதெல்லாம் தொலைச்சிடாத, ஆனால் அவனோட பாதி சம்பளத்தை பிடிச்சிக்கிறோம் சரியா, பாதி சம்பளத்தை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் என்ன பிளான் பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பாதி சம்பளம் போட்டு பாதி சம்பளம் வந்து இங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு காண்டோக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ஆரம் அப்படி சொல்லவும் ஐயோ நான் அப்பாவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா, அப்போ நான் என்ன பண்ணுறது, ஐயோ இன்னும் 2 மாதத்தில் வர காண்டோக்கு போனால் முடிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து சுகாவா என்ன ரொம்ப யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் அது வந்து சார் ஃபேமிலி ப்ராப்ளம் சார், ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்துட்டு வருவோம் எனக்கு தெரில சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அழுகிறீங்க. கண்ணிலேருந்து அப்படியே தரையாக தண்ணி கொட்டிகிட்ருக்கு. அப்படி சீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆகிடுச்சு. பாய்ஸ் பார்க்குறாங்க. நீங்கள் அழுகிறத பார்த்தா பாவமாக இருக்குது அவங்களுக்கு. உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. நீங்கள் பண்ணுறது அப்படியே சைல்டிஷாக நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. எல்லாம் அப்படியே உங்களே ஷேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் அப்படியே அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி இப்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஹோப் தான் நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதுக்கு ஒரு ஐடியா வேணால் இருக்குது, பட் நீ அதை செய்வியான்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் சொல்கிறாரு. நீங்களாம் சார் எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் சார் ப்ளீஸ் சார், ஆனால் எனக்கு சம்பளத்தை மட்டும் பிடிக்காதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து பாய்ஸ் சரி ஓகே உனக்கு சம்பளத்தை வந்து நாங்கள் பிடிக்கல, உனக்கு நாங்கள் சொன்ன சம்பளத்தை கொடுத்துட்றோம், பட் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி வேன் பார்த்துட்டு இருக்கீங்க. பாய்ஸாக அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி ஒன்று எடுத்து ஃபார்ம் எடுத்து அப்படி மேலே வைக்கிறாங்க. இதை நல்லா படித்து பார்த்துட்டு கீழே சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், 1 வருஷத்துக்கு அவங்க கூட ஒரே ரூமில் இருக்கணும். அவங்களோட அப்பாவை வந்து இந்த மாதிரி சொத்தை வந்து அவங்க பேரில் எழுதி வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களோட ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குண்டா. அதெல்லாம் 1 இயரில் நாங்கள் எழுதி வாங்கிடுவோம். ஸோ 1 இயருக்கு நீ வந்து எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ட்ராக்டில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இதை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம், உன்னோட அனுமதி இல்லாமல் நாங்கள்லாம் யாரும் ஒன்றை தொட மாட்டோம், உனக்கு ஓகேனா மட்டும்தான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெய்கே சொல்கிறார். நீங்களா அதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜெய்கே கேட்குறாரு. அப்போ அந்த கண்டிஷன் வேணால் அடிச்சுடுவோம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இல்லை சார் இருக்கட்டும் சார், எனக்கு ஓகேடா மட்டும்தானே என்கிட்ட வருவீங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து தலையாடிடுறாரு. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அந்த சைனில் வந்து அந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணிடுறீங்க. பாய்ஸா அப்பா பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுடா, எப்படியோ அடித்து பிடிச்சி ஒத்துக்க வச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. நீங்களாம் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. போங்க போயிட்டு இந்தாங்க பணம், போயிட்டு உங்களுக்கு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா சார் இப்போ வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் இப்போ தான், என்ன இப்போ வான்னு கேட்குறீங்க. சார் இல்லை 2 o'clock ஆச்சு. 2 o'clock ஆனால் என்ன 4 o'clock வரைக்கும் சர்ச் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீங்களா இது சர்ச்சா, கல்யாணம் பண்ணிக்கணுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பின்ன வேறு எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அதுக்கு தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஓகே சார், ஆனால் எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் தெரிஞ்சால் திட்டுவாங்க சார், அப்போ தெரியாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் சொல்கிறாங்க. நீங்களா ஐயோ எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குறாங்களே, ஏன் என்னன்னு இந்த ஃபைலை மறந்துட்டு போனேன், ஒரு ஃபைலை மறந்துட்டு போனதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்ருக்காங்க. ஓகே ஓகே சைன் பண்ணு மலார்னு அப்படிங்கிற மாதிரி
எல்லோரும் அந்த ஃபார்மே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் ஐயோ சைன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு சைன் பண்ணுறீங்க. அப்படியே சைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்கும் போயிட்டு எல்லாம் ரிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கடா. மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் நிரூபிக்கணும்ல, அந்த லீகலாக வந்து காட்டணும்ல, அதுக்காக வந்து எல்லாம் மேரேஜும் பண்ணிக்கிறீங்கடா. நீங்களாம் ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா சித்திக்கு தெரிஞ்சா போச்சு எனக்கு கண்ணு தனமாக வெட்டி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பாய்ஸா அப்பா வேலை முடிஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கரெக்டாக கால் பண்ணுறாரு. என்னடா பொண்ணை பிடிச்சிங்களா இல்லையா, இல்லை இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படி மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் பாய்ஸாப்பா கல்யாணமே முடிஞ்சிச்சுப்பா வரோம்ப்பா இங்கே தான்ப்பா வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. இந்த பக்கம் அவங்க அப்பாக்கா செம்ம ஹாப்பி, அப்பா ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்திருப்பாரு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்படியாவது கான்ட்ராக்ட் மேரேஜாவது பண்ணால் ஒரு வருஷத்தில் எப்படியாவது குழந்தை பெற்றுருவானுங்க அப்படிங்கிறனால அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன்டா 7 பேருக்கும் ஒரு பொண்ணா இல்லை 7 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்பா 7 பேரும் சேர்ந்து ஒரே பொண்ணு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ சரிடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து எப்படியாவது அவனாவது ஒருத்தனாவது குழந்தை பெற்றுருவான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து பாய்ஸோட அப்பா வந்து பிளான் பண்ணுறாருடா. எப்படியாவது இவங்களெல்லாம் குடும்பத்துக்குள்ளே தாட்டிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து செட்டில் ஆகிடுச்சு, பசங்க லைஃப் செட்டில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருப்பாரு. அவங்க அப்பா வந்துட்டு சரி ஓகே எப்போ கூட்டிகிட்டு வர அப்படி மாதிரி கேட்குறாரு. அப்பா இந்தோ கிளம்பிட்டோம்ப்பா அங்கே தான்ப்பா வரோம். சரிடா ஓகே நான் பொண்ணுக்கு ஏதாவது நல்லதாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வா, எங்கள் சுத்தப்பாங்காரெல்லாம் இருக்கான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸ் வந்து உங்களை நேராக கூட்டிகிட்டு போகிறது ஷாப்புக்கு தான், பெரிய மாலுக்கு தான் கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கடா. நீங்களாம் போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வந்து பாய்ஸாக அவங்களாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கி வச்சுக்கிறீங்கடா. ஓகேடா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது 1 சட்டா போடலான் இருந்தேன்டா, தெரில இது எத்தனை சட்டா போகுன்னு, சாரிம்மா 1 சட்டா போட்டு முடிச்சலாம் தான் நினச்சேன். ரொம்ப லாங்காக போகுது. ஊட்டி 7 1 ஷாட்டில் முடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஷாட்டாக போகும்னு நினைக்கிறேன்டா. யாரும் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவே 1 hour 10 minutesக்கு மேலே ஆக போகுது. அப்பா முடியல. ஓகேடா, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கோம். இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, செகண்ட் பார்ட்டில் 5 பார்ட் போடலாமா இல்லை 2வது பார்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணலாமாங்கிறதையும் சொல்லிடுங்க. ஸ்டோரி கொஞ்சம் பெருசுடா, அதனால் நான் 5 பார்ட்டாக போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. தெரில, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் 5 பார்ட்டாக போடலாம், இல்லை ஏன்னா 2 பார்ட்டாக முடிச்சிடுவோம். சரியா, பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சரியா. எப்படி இருக்குது காமெண்ட் செக்ஷனில் பர்த்டே கேர்ள் ப்ரீத்தி கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா. பை see you.